என்னது? உன் கூட வாழ வரணுமா? ஒரு பொண்ணை இப்படி பப்ளிக்கா பயமுறுத்துறதும் மிரட்டுறதும் அடிப்பணைய வைக்க முயற்சி பண்றதும் எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? அவ விருப்பம் இல்லாம அவளை நீ தொடக்கூட முடியாது. அத தெரிஞ்சுக்கோ. என்ன இன்ஸ்பெக்டர், உங்க கண்ணு முன்னாடியே ரவுடித்தனமா பப்ளிக்க மிரட்டுறான், பயமுறுத்துறான். இதெல்லாம் பார்த்துட்டு நிப்பீங்களா? இழுத்துட்டு போங்க. சரி வா. யோ வாரேன் ஏரியா. லாயர் மேடம், இது லவ் மேடம். என் பொண்டாட்டி மேல எனக்கு அவ்வளோ லவ். நீங்க சட்டத்தையே படிச்சு படிச்சு ரொம்ப நாளா வேஸ்ட் பண்ணிருப்பீங்க. அதான் உங்களுக்கு புரியல. லாயர் மேடம், லவ் சொல்லுங்க. சரி லவ். வா போலாம். யோ இரியா, துளசி கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. யோ துளசி என் பொண்டாட்டியா? துளசி இங்க பார், நீ எனக்காக வா. எனக்காக நீயும் உனக்காக நானும் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். சேர்ந்து வாழுவோம். கனவுல கூட நடக்காது. சீ போடா போ. துளசி திட்டிக்கோ. உனக்காக சூடு சொரண மானம் எல்லாத்தையும் இழக்க ரெடி. ஆனா உன்னை மட்டும் எப்படி? உன்னை மட்டும் இழக்க மாட்டேன். இங்க பார், என்ன புரிஞ்சுக்கோ. என் லவ் புரிஞ்சுக்கோ துளசி. நான் உன்னை ராணி மாதிரி வச்சுப்பேன். விடியா, இங்க பார், உன்னை கொண்டாடுவேன். ஒரு உண்மையா சொல்லட்டா, உங்க அக்காவையே கொல்ற அளவுக்கு உன் மேல எனக்கு ஆசை. அத நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, என்னோட நியாயம் உனக்கு புரியும். மாமனாரே, கோர்ட்ல உங்க மூத்த பொண்ணு எப்படி செத்தா, எதுக்காக செத்தான்னு கரெக்டா சொல்லிடுவீங்களா? இல்ல துளசிய? இல்லப்பா, நீ சொல்றது மாதிரி ஜட்ஜு கிட்ட சொல்லிடுறேன். துளசி மட்டும் ஒன்றும் பண்ணிடாதப்பா. மா சுமதி, நீயும் உன் ஃப்ரெண்டு கிட்ட என் காதலை புரிஞ்சுக்க சொல்லு. நான் போயிட்டு வந்துடுறேன். இன்ஸ்பெக்டர் போலாமா? வாங்க. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். துளசி, ரவுடிங்களோட பலமே அவங்களோட பலத்தை வச்சு நம்ம கிட்ட உருவாக்குற பயம்தான். அந்த பயம் ஒரு நாள் மக்களுக்கு இல்லாம போயிடும். அப்ப ரவுடி வீக் ஆயிடுவான், ரொம்ப மோசமா சாவா. அதனால ஒரு ரவுடி யாரா இருந்தாலும் அவனை பார்த்து பயப்படக்கூடாது. தைரியமா வாங்க, நான் இருக்கேன். அப்பா, நாம பட்ட கஷ்டம் எதுவும் வீண் போகாது. சேதுக்கு பயப்படாதீங்க. கோர்ட்ல உண்மையை மட்டும் சொல்லுங்க, நாம ஜெயிப்போம். அக்கா ஆத்மா சாந்தி அடையணும். வாங்கப்பா போலாம். வாங்க சித்தி, வாங்க.
சேது 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 சேது. வணக்கம் வணக்கம் ஐயா. வாதி தரப்பு வக்கீல் தன் வாதத்தை தொடங்கலாம். யோர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளி கூண்டில் நிற்கும் சேது என்கிற இந்த நபர் 4 மாதங்களுக்கு முன்பு சந்திரா என்கிற பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார். அவர்களுக்கு குழந்தை இல்லை. அதே சமயம் சேதுவிற்கு சந்திராவின் தங்கை துளசி மீது ஆசை வந்திருக்கிறது. இதுபோல அவருக்கு பல ஆசை நாயகிகள் உண்டு. சேது துளசியை அடைய சந்திரா தடையாக இருக்கிறாள். எனவே சந்திராவை திட்டமிட்டு துடிக்க துடிக்க அடித்து கொலை செய்திருக்கிறார். யுவர் ஆனர், எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் அவரே நேரில் பார்த்தது போல் கதை அளந்து கொண்டிருக்கிறார். கதையோ என்னவோ அவங்க சொல்லி முடிக்கட்டும். நீங்க உட்காருங்க. தேங்க்யூ யோர் ஆனர். எனக்கு இப்படிலாம் சொல்றதுக்கு எந்த ஆசையும் இல்லை யோர் ஆனர். உண்மையை சரியாக சொல்ல வேண்டும் என்ற ஆதங்கம். குழந்தை இல்லை என்பதால் அந்த காரணத்தினால் சந்திரா மன உளைச்சலில் இருந்திருக்கிறாள். அதனால் தற்கொலை செய்து கொண்டார் என்கிற ஒரு பொய் செய்தியை சந்திராவின் குடும்பத்தாரிடம் கூறி நம்ப வைத்துள்ளார். ஆனால் துளசிக்கு துளியும் விருப்பமில்லை. எனவே அனுமதியின்றி விருப்பமின்றி மிரட்டி வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்று கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொள்கிறார். பிறகு துளசிக்கு உண்மை தெரிய வருகிறது. அவர் மிஸ்டர் சேதுவிடம் இருந்து தப்பிக்கிறார். சேது நிறைய நாடகங்களை அரங்கேற்றுகிறார். அவருக்கு துளசி வேண்டும் என்ற வெறியே பிடித்து விடுகிறது. துளசியின் அப்பா, சித்தி, தோழி சுமதி ஆகியோரை அடியாட்கள் வைத்து தினமும் துன்புறுத்துவது, மிரட்டுவது என பல வகைகளில் நிம்மதி இழக்க வைத்துள்ளார். இது முழுக்க முழுக்க பொய்யான கற்பனை உரானர். தான் தற்கொலை செய்து கொள்ள இருப்பதாக சந்திரா தன் பெற்றோரிடம் பல தடவை சொல்லி இருக்கிறார். கொலைகாரர்களுக்கு கொலை செய்யும் போது இருக்கும் தைரியம் குற்றத்தை ஏற்றுக்கொள்வதில் இருப்பதில்லை. நான் சொல்வது உண்மை யோர் ஆனர். ஏனென்றால் இந்த வழக்கை தொடங்கியதே சந்திராவின் அப்பாதான். இந்த வழக்கில் சேதுதான் கொலை செய்தார் என்பதற்கான ஆதாரம் இந்த வீடியோவில் இருப்பதால்
உறுப்பினர்களின் நிம்மதியை கெடுத்தது என குற்றம் சாட்டப்பட்டவர் செய்திருப்பதால் விசாரணை நடைபெற்று குற்றம் நிரூபிக்கப்பட்டு அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை அளிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், எதிர்த்தரப்பில் சமர்ப்பிக்கப்பட்ட வீடியோ ஆதாரங்கள் மீது எனக்கு சந்தேகம் உள்ளது. என்ன சந்தேகம்? வீடியோ ஆதாரங்கள் எல்லாம் இன்றைய நாட்களில் என்ன மாதிரியான போலி தயாரிப்புகளில் உருவாக்கப்படுகின்றன என்பது சாதாரண மக்களே அறிந்த செய்தி. ஆகையால் அதை ஏற்றுக்கொள்ள அனுமதிக்க கூடாது யுவர் ஆனர். மேலும் வழக்கு தொடுத்த இறந்து போன சந்திரிகாவின் தந்தையை விசாரிக்க அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எஸ், யூ மே ப்ரொசீட். விஸ்வநாதன், விஸ்வநாதன், விஸ்வநாதன். வணக்கம் ஐயா. உங்க மக சந்திராவை சேதுதான் கொலை செஞ்சாருங்கிறது உண்மையா? இல்லைங்க ஐயா. அது ஐயாவை பார்த்து சொல்லுங்க. இல்லைங்க ஐயா. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். யோர் ஆனர், நான் இவரை சில கேள்விகள் கேட்க அனுமதிக்க வேண்டும். எஸ், ப்ரொசீட். நீங்க மனப்பூர்வமா தான் சொல்றீங்களா? ஆமாங்க ஐயா. அப்போ எப்படி உங்க மக சந்திரா இறந்தா? குழந்தை இல்லை, மன உளைச்சல் அதிகமாயிடுச்சு. அது ஒரு கட்டத்தில் முத்தி போயிடுச்சுங்க ஐயா. அதனால தற்கொலை பண்ணிட்டேன். ஐயா, சேது நல்லவருங்க. எங்க குடும்பத்தை நல்லபடியா காப்பாத்துனவருங்க. என் பொண்ணு துளசி அவர் மிரட்டவே இல்லைங்க. அவ சம்மதத்தோட தாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். என்னங்க, நீங்களே வழக்கு கொடுத்துட்டு இப்ப மாத்தி மாத்தி பேசினா என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாமா? ஐயா, இவங்க தான் கேஸ் போட சொல்லி என் மக துளசி கேஸ் போட்டிருக்கா. எங்களுக்கு தெளிவு கூட சம்மந்தம் இல்லையா. யோர் ஆனர், கொலை நடந்ததற்கு சாட்சியமான வீடியோவை தாங்கள் இன்னும் ஒரு முறை பார்க்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன். எத்தனை கொலை பண்ணாலும் ஒரே தண்டனை தானே? எப்படி வாழ போறீங்களா? 2 பேரும் சேர்ந்து சாக போறீங்களா? அப்படியே உங்க 2 பேரை போட்டு தள்ளினாலும் துளசியை விட மாட்டேன். துளசியோட அக்காவை, அதான் உங்க மூத்த பொண்ண துடி துடிக்க கொன்னப்போ அவ அழுத முகத்தை பார்த்து எனக்கு இரக்கமே வரல. ஐயா, அது என் குரலே இல்லையா. என்ன மாதிரி யாரோ பேசி பதிவு பண்ணி என்ன மாட்டி விட பாக்குறாங்க ஐயா. ஆமாங்க ஐயா, உண்மைதான். அது தம்பியோட குரல் இல்லை. அந்த தம்பி எங்கள்கிட்ட அப்படி பேசலை. ஐயா மன்னிக்கணும். இன்னொரு ஆதாரத்தையும் நீங்க பார்க்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்.
நான் வெளியே வருவேன். சட்டத்தால என்ன அரெஸ்ட் பண்ண முடியும்னு நீ நினைக்கிறப்போ அதே சட்டத்தை வச்சு வெளியே வந்து நானும் கெத்து காட்ட வேண்டி. மாமனார், இப்ப நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குப்பா, இருக்கு, நல்லா ஞாபகம் இருக்கு. எது போனாலும் திரும்ப வாங்கிக்கலாம். உயிர் போனா மட்டும் திரும்ப வரவே வராது. உனக்கே தெரியும். நம்ம பசங்க இந்த கொள்கை அது இதெல்லாம் பார்க்க மாட்டானுங்க. சொன்னா போதும் சொருவிட்டு போயிட்டே இருப்பானுங்க. கருவோட அறுத்துருவானுங்க. புரியுதா? ரொம்ப மோசமான பசங்க. கோர்ட்ல உங்க மூத்த பொண்ணு எப்படி செத்தா, எதுக்காக செத்தான்னு கரெக்டா சொல்லுவீங்களா? இல்ல துளசிய? இல்லப்பா, நீ சொல்றது மாதிரி சர்டிஃபிகேட் சொல்லிடுறேன். தொலைஞ்ச மட்டும் ஒன்றும் பண்ணிடாதப்பா. இன்ஸ்பெக்டர், ஐயா, ஐயா, இவன் எங்களை அடித்து பயமுறுத்தியே வச்சிருந்தாயா? என் பொண்ண இந்த அரக்கந்தையே பொண்ணா, என் சின்ன பொண்ணு வாழ்க்கையை அழிக்க பார்த்தாயா? தினம் அடி உதங்கய்யா. ஐயா, அந்த வீடியோல இருக்கிறது இவன் தான் ஐயா. ஒரு அரக்கையா, அரக்க. சேது, உங்க ஒய்ஃப் இறந்து எத்தனை நாள் ஆச்சு? மை லார்ட், அவங்க இறக்கல, சேதுதான். உட்காருங்க. தேங்க்யூ யுவர் ஆனர். சேது, சொல்லுங்க. 3 மாசம் ஆச்சுங்க ஐயா. உங்க மனைவி இறந்து 3 மாசம்தான் ஆகுது. அதுக்குள்ள அவங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணியிருக்கீங்க. இதுலேருந்து உங்க மனைவி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. மயிலாட், சேதுவோட மனைவி குடும்பமே சேதுவை நம்பி தான் இருக்குது. காசை தூக்கி போட்டு பொருளாதார பிரச்சனையை யூஸ் பண்ணி என்ன வேணா செய்யலாம். அதான உங்க கட்சிக்காரர் நினைக்கிறாரு. போய் உட்காருங்க. சேதுவின் குற்றங்கள் குறித்து நீண்ட விசாரணை தேவை. சாட்சியங்களை கலைக்காமல் இருக்க 15 நாட்களுக்கு சிறை காவலுக்கு உத்தரவிடுகிறது. அதில் 2 நாட்கள் காவலர்கள் தங்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம். துளசி, இந்த திருமணம் உங்க விருப்பப்படி நடக்கல, உங்களை கட்டாயப்படுத்தி நடந்திருக்கு. அதனால இது சட்டப்படியோ மனசாட்சிப்படியோ நடந்த திருமணம் அல்ல.